ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான குலாப் ஜாமுன். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி. குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நாங்கள் செய்யும்போது குலாப் ஜாமுன் ரவுண்டாக வரல, உள்ள வரைக்கும் வெந்து வரல, பாகில் ஊற வச்சா பாகு சரியாக உள்ள ஊரில் இல்லது ரொம்ப ஊறி இந்த குலாப் ஜாமுன் உடஞ்சி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு விதவிதமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா போதுங்க, நம்ம பர்ஃபெக்டாக ரவுண்டாக அழகான குலாப் ஜாமுன் நல்லா ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கான அந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம பார்க்கலாங்க. இங்கே நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரவுண்டாக நல்லா அழகான குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கெட்டை பிரித்து அந்த பேக்கெட்டில் இருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸை நான் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது. அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட்டில் 175 கிராம். இது எதுக்காக அளந்துக்கிட்டோம்னா நம்ம பால் சேர்த்து பிசையும் போது அந்த பாலோட அளவு நம்ம எடுக்க அரை கப்பு மெஷரிங் கப் அளவில் அதை அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து தான் நம்ம இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை கலந்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்தும் கலந்துக்கலாம், பட் பால் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு 1/4 கப்பு அளவு பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே 1.5 கப்பு இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே பால் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி விரலில் வச்சு இப்படி ஜஸ்ட் அப்படியே கலந்து விடணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது குலாப் ஜாமுன் மிக்ஸு. அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக கலந்து விட்டு மாவை நம்ம நல்லா ஒன்று சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்தாச்சு. கொஞ்சம் இப்படி ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இப்படி தான் இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ இங்கே ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் நம்ம சர்க்கரையை அளந்தெடுத்துப்போம். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட்டில் 900 கிராம் சர்க்கரை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவு. நான் இங்கே ஒரு 600 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3 கப்பு சர்க்கரை எடுத்துட்டோம்னா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டிக்கு சேர்த்துக்கணும். ஸோ இங்கே 3 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 3 கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருப்போம். அந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. இனி இது நல்லா கொதித்து வரணும். இப்போ இங்கே சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த லைட்டான அந்த எல்லோவிஷ் கலர் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், அதுக்கு வேண்டி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இனி இந்த சர்க்கரைப்பாகு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து நம்ம இப்படி எடுத்து இதை தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பி பதம் வந்துடக்கூடாது. விரல்ல தொட்டு நம்ம இப்படி அதை தடவி பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். இதுக்கு பேர் தான் பிசுக்கு பதம். இந்த பதம் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு பாகம் மூடி வச்சுருவோம். இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உருட்டி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு இப்போ நம்ம மாவை தொடும்போது இப்போ மாவு கைக்கு ஒட்டாது, கரெக்டாக பக்குவமாக இருக்கும். அதாவது மாவு ஊறுனதில் அந்த ஸ்டிக்கியாக இருந்த மாவு இப்போ பக்குவமாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கிள்ளி எடுத்து நல்லா உருட்டி நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருட்டும் போது வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அழுத்தி அழுத்தி உருட்டணும். அந்த கையில் அப்படியே அழுத்தி அழுத்தி நம்ம உருட்டும் போது, கொஞ்சம் மெதுவாக உருட்டும் போது கரெக்டாக வெடிப்பு இல்லாமல் வரும். மாவு எடுத்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருட்டி விடுங்க. உருட்டும் போதும் கொஞ்சம் அழுத்திட்டு அப்புறம் மறுபடியும் உருட்டுங்க, கொஞ்சம் அழுத்திட்டு மறுபடியும் உருட்டுங்க. இப்படியே உருட்டும் போது நம்மளுக்கு அழகாக வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டை வரும். பாருங்கள், நல்லா வெடிப்பு இல்லாமல் அழகாக உருட்டியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் உருட்டிக்காங்க. இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு அடிகனமான கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் கண்டிப்பாக மிதமான சூட்டில் இருக்கணும், அதிகம் சூடாக இருக்கக்கூடாது. இப்படி அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்ட உடனே அது கீழே தான் போய் தங்கணும். மேலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மிதந்து வரக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை ஆகி அதுவே மேலே மிதந்து வரும். இப்படி எண்ணெய் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம குலாப் ஜாமுன் அந்த உருண்டைகளை போடும்போது தான் உள்ள வரைக்கும் வெந்து ஃப்ரை ஆகி வரும். இல்லைன்னா போட்ட உடனே மேலே மட்டும் அந்த கலர் வந்துடும், உள்ள வெந்திருக்காது. ஸோ அதனால எண்ணெய் வெதுப்பான சூடில் இருக்கும்போதே குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுறணும். போட்டு அது நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆகி மேலே வந்த உடனே நம்ம அப்படியே உருட்டி விட ஸ்டார்ட் பண்ணிடணும். கரண்டி வச்சு இப்படி உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனான கலர் கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் கலராக இருக்கும், உள்ள நடுவில் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு இப்படி உருட்டி விட்டுக்கிட்டே நல்லா அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்ல கலர் வந்துருச்சு. இன்னொரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி உருட்டி விட்டுட்டு கொஞ்சம் டார்க் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயை வடித்து எடுத்து கொதிக்க ஜீரால போட வேண்டாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீரால போடணும். ஸோ இருக்கட்டுங்க, தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்த அடசல் போடலாம். அடுத்த அடசல் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே எண்ணெய் நல்லா சூடாகி கொதிச்சு நிற்கிது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணாமல் அப்படியே போட்டால் டக்குன்னு அந்த மேலே இருக்கிற மாவு கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வெந்து வரணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயோட சூட்லேயே குலாப் ஜாமுன் கொஞ்சம் வெந்து மேலே மிதந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணி கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ அதே ப்ரொசீஜர் படி உருட்டி விட்டு நம்ம இந்த குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அடுத்த பேட்ச் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம சுட்டு வச்ச அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை வெதுப்பான இந்த சர்க்கரை பாகில் போட்டுருவோம். அதாவது சூடான எண்ணெயிலிருந்து எடுத்து கொதிக்க ஜீரால போடாமல் இப்படி கொஞ்சம் ஆற விட்டுட்டு போடும்போது கரெக்டாக ஊறி இருக்கும், உள்ள வரைக்கும் பாகு இறங்கும், குழஞ்சு உடஞ்செல்லாம் போகாது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்த அடசலும் நான் ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டுட்டு இப்போ ஜீரா உள்ள வரைக்கும் நல்லா ஊறி வர்றக்கு, எல்லா சைடும் ஈவனாக அந்த ஜீராவில் ஊறுறக்கு கொஞ்சம் இப்படி ஒரு நிமிஷம் இப்படி உருட்டி விட்டுறலாம். மினிமம் ஒரு 1-2 மணி நேரம்னாலும் இந்த ஜீராவில் இந்த குலாப் ஜாமுன் ஊறட்டும். அப்போ தான் பர்ஃபெக்டாக உள்ள வரைக்கும் ஜீரா இறங்கி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம போட்ட சைஸை விட இப்போ கொஞ்சம் உப்பலாக கொஞ்சம் ஜூஸியாக தெரியுது பாருங்கள். குலாப் ஜாமுன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்குது, நல்லா அழகாக உள்ள வரைக்கும் ஜீரா ஊறி இருக்குது. நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக ஜூஸி அண்ட் சாஃப்டாக குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% அருமையான குலாப் ஜாமுன் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.